இங்கேயும் அவன் நைட்டு படுத்திருக்கும்போது அவன் கள்ள காதலியும் மெசேஜ் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கான். ஒய்ஃப் வந்து யாருன்னு கேட்டால் பேங்க்லேருந்து மெசேஜ் அனுப்புறாங்கன்னு சொல்லிடுறான். அடுத்த நாள் எந்திரிச்சு சிரிச்சுக்கிட்டே ஃபோன் நோண்டிட்டு இருக்கும்போது என்னங்க சிரிச்சிட்டே இருக்கீங்க என்னாச்சுன்னு கேட்டால் என் காலேஜ் குரூப்பில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிடுறான். அவன் ஒய்ஃப் போனதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட ஃபோன் பண்ணி நம்ம நீ வெளியே போகலாம் நீ ரெடியாக இருன்னு உடனே அந்த பொண்ணுக்கு முத்தமும் கொடுக்குறான். ஒய்ஃப் சொல்கிறாங்க இன்னைக்கு ஈவினிங் வந்து பொண்ணை கூட்டு வெளில போகணும் மறந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி இவனும் கிளம்பி அவன் கள்ளக்காதலியோட சேர்ந்து வெளியே ஜாலியாக சுற்றிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வரான். அவன் ஒய்ஃபும் பொண்ணும் கிளம்பி இருக்காங்க. அந்த டைமில் அவன் கள்ளக்காதலி மறுபடியும் மெசேஜ் அனுப்பிச்சு நான் ஈவினிங் வீட்டில் தான் இருக்கேன் நீ வரியான்னு உடனே இவன் டக்குன்னு பிளான் பண்ணுறான். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ராகுலும் இருக்கான்ல அவன் உடம்பு முடியாமல் இருக்கான் நான் போய் அவனை பார்த்துட்டு வந்துடுறேன்னு உடனே எங்கே எப்போ வருவீங்கன்னு கேட்டால் நான் சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவனும் பைக் எடுத்துகிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறான். இவன் கிளம்பி கொஞ்ச நேரத்துலேயே அவன் ஃப்ரெண்டு ராகுலா வீட்டுக்கு வந்துட்டு அவன் இல்லையான்னு கேட்கும்போது உனக்கு உடம்புலன்னு தானே எங்கேயோ போனாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் இவங்களுக்கு சந்தேகம் வந்துடுது. இவனோ ஜாலியாக அவன் கள்ளக்காதலியோட ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கான். இவங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு 7 மணி ஆகுது 10 மணி ஆகுது ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க. நைட்டு புருஷன் ரிட்டன் வந்த உடனே ஏங்க இவ்வளோ லேட்டுன்னு கேட்டால் ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னு அவன் சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். சாப்பிட்றீங்களான்னு கேட்டால் நான் சாப்பிட்டு வந்துட்டேன்னு சொல்லிடுறான். இவங்களும் சாப்பாடுலாம் போய் பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ நாள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தோமே இவன் யாருக்கூட தொடர்பில் இருக்கான் போல இருக்குன்னு. இவங்க உள்ள போய் பார்த்தா அவன் ஃபோனில் நோண்டிக்கிட்டு இருக்கான். பார்த்த உடனே மறைச்சிடுறான். என்னன்னு கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். நைட்டு அவன் தூங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு தெரியாமல் அவன் ஃபோன் எடுத்துகிட்டு போய் அந்த பொண்ணு கூட இவன் பண்ண எல்லா மெசேஜையும் பார்த்துட்டு அந்த பொண்ணு நம்பரையும் எடுத்து அவளுக்கு கால் பண்ணுறாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட ஏன் என் புருஷன் கூட சுற்றுறான்னு கேட்டால் நான் 2 பேரும் ஃப்ரெண்டாக தான் சுற்றுறோன்னு அவன் சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. இன்னொரு தடவை இந்த வேலையை பண்ணுற வேலை வச்சுக்காதுன்னு இவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆகி நான் இருக்கேன் 12 வயசில் ஒரு பொண்ணு இருக்கா நீ இதோட இதை நிறுத்திடு இன்னொரு தடவை இந்த மாதிரி வந்தேன்னா நான் வேறு மாதிரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. உள்ளே போய் பார்த்தா அவன் புருஷன் ஃபோனை தேடிக்கிட்டு இருக்கான். டக்குன்னு இவங்க கையிலேருந்து ஃபோனை பிடுங்குறான். இவங்க கேட்குறாங்க என் வாழ்க்கையை இந்த மாதிரி அழிச்சிட்டிங்களே தோல் குழந்த ஒரு பொண்ணு இருக்கா அதை பற்றிலாம் நீங்கள் கொஞ்சமாக யோசிச்சிங்களான்னு கேட்டால் இவன் சொல்கிறான் நீ என்னைக்கு என்ன பார்த்த எப்போ பாரு அடுப்படியில் இருக்க பொண்ணு ஸ்கூலுக்கு போகிறத பார்க்குற உன் வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன் என் கூட என்னைக்காவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுறியான்னு இவன் கேட்குறான். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் என்கிட்ட தாங்க சொல்லணும் அதை விட்டு இன்னொரு பொண்ணுக்கிட்ட போவீங்களான்னு இவங்க கேட்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு மறுபடியும் ஃபோன் பண்ணுறான். இந்த பண்ணிட்டா பாருங்க ஃபோனு அவகிட்டே போய் பேசி கொஞ்சுங்கன்றாங்க. உன் பொண்ணு மேலே மட்டும் அக்கறை இருந்திருந்தா நீ இந்த மாதிரி பண்ணி திருப்பியான்னு பொண்ணை இழுத்து விடுறாங்க. என் பொண்ணு மேலே சத்தியமாக இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னும் போது இதுக்கப்புறம் அவங்களாம் வாழ முடியாதுன்ட்டு அவங்க பொண்ணையும் கூப்பிட்டுக்கிட்டு பேக்கெலாம் பண்ணிக்கிட்டு வீட்டிலேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. இவன் காலில் வந்து அழுகுறான். நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பே பண்ண மாட்டேன் என்னை மன்னிச்சிரு வீட்டுக்குள்ளே இருங்கன்னு சொல்லிக்கிட்டு அப்போ அவங்க பொண்ணு பார்த்துட்டு நம்ம அப்பா கூட இருக்கலாமா அப்பா இதுக்கப்புறம் தப்பு பண்ண மாட்டாருன்னு சொன்ன உடனே இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்போ அவனுக்கு இன்னொரு ஃபோன் கால் வருது. என்னன்னு பார்த்தா இவனுக்கு இன்னொரு பொண்ணு கூட தொடர்பு இருந்திருக்கான் போல இருக்கு.